Hallelujah, 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 hallelujah. Oh, thank you, Father. Thank you, Master. Thank you, Lord. Thank you, Jesus. Wonderful Lord, துதிக்கிறோம். Almighty God, துதிக்கிறையா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Oh, thank you, Father. Thank you, Master. Thank you, Lord. உண்மை சோத்தரிக்கிறையா, துதிக்கிறையா, துதிக்கிறோம். கணத்துக்கு மகிமைக்கு பாத்திரமானவரே, சோத்தரிக்கிறையா. ஓ, எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் உடையவரே, துதிக்கிறோம். வானாதி வானங்களும் கொல்லாத தேவனமாக இருக்கிறவரே, சோத்தரிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உடையவரே, சோத்தரிக்கிறையா, துதிக்கிறையா, துதிக்கிறையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சகல நன்மைக்கும் காரணமாய் இருக்கிற நல்ல தெய்வமே, இந்த மகிமையான மனமட்சி நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த 4வது மாதத்தில் முதல் தேதி உங்களுடைய வீட்டில் இருந்து உங்களை நோக்கி துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்கா சோத்தரிக்கிறப்பா. கடந்த 3 மாத காலமாக அன்பின் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நடத்தி வந்த வழிகள் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். தாவே, இந்த நாளில் சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு வைத்திருக்க கிருபைக்காய் சோத்தரிக்கிறையா. ஆண்டவரே, துதிக்கிறியா, துதிக்கிறோம். இன்னும் உடைய கிருபை எங்கள் வேணுமே. ஆண்டவரே, துதிக்கிறையா. நீங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கை ஒன்றுமே இல்லையே. சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். நீ எத்தனை நல்லவர். ஆண்டவரே, எங்களுக்காக உலகத்தில் வந்தீரே. சோதரிக்கிறையா, துதிக்கிறோம். தரிமையான கத்தாவை துதிக்கிற வாக்குத்த தாரணி ஆசீர்வதிங்க. இந்த மாதம் நடக்கிறதான ஆராதனை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. உபவாச ஜெபங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டு கர்த்தருடைய பந்தி ஆசீர்வதிப்பீராக. நடக்கிற எல்லா ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த புதிய மாதத்தில் புதிய காற்றை செய்யுங்கப்பா. எங்களுக்கு முன்பாக கர்த்தர் சென்று எல்லா கோணலாலும் கர்த்தர் செய்ய பண்ணுவீராக. எதாவே துதிக்கிறையா, துதிக்கிறோம். ஊழியத்தை ஆசீர்வதியுமே. விசுவாச மக்களை ஆசீர்வதியுமே. ஆண்டவரே, மந்தையை பெருக பண்ணுவீராக. சோத்தரிக்கிறையா. எதிர்த்து வருகிற எல்லா சத்துடைய வல்லமை இயேசு நாமத்தில் நிர்மூலமாக போகும்போது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மட்டும் மையப்படட்டும். தொடர்ந்து நம்முடைய பிரசன்ன வழி நடத்த உதவி செய்வீராக. இயேசுனா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். வாழ்த்துகிறேன் இயேசுநாதா, வாழ்த்துகிறேன் இக்காலையில் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். வாழ்த்துகிறேன் இயேசுநாதா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே, வாழ்த்துகிறேன் இயேசுநாதா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. அற்புதமாய் ராமுழ
செல்ல தேவையான சர்வாயுதங்கள் தாரும் ஜெப ஆவியுடன் வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன். லையிலே படைக்கிறேன் என் இருதயத்தை பலிபீடத்தில் ஊற்றுமாக கண்களுடன் செவியோடு வாயும் கையும் காலுமாக வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன். இக்காலையிலே செய்வேன் யான் எப்போதும் உம் சித்தமே ஆசையுடன் ஒழித்திடுவேன் வீண் வார்த்தை பேசிடுவேன் உம் வாக்கை வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன். இக்காலையிலே என்னை காண்போர் உமை காணவும் சாயல் எனில் வேண்டும் தந்திடுவீர் தாழ்மையுடன் பொறுமையுடன் அன்புமாக வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன். இக்காலையிலே இயேசுவேவும் திருவருகை இந்நாளில் இருந்திடினும் நேசருமை சந்திக்கவே ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும் வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன். இக்காலையிலே வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன். இவ்வேளையிலே அற்புதமாய் நாம் முழுதும் அடியேனை காத்தீரே வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன். இக்காலையிலே ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டோட ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டோட இந்த மாதம் காணும்படியாக ஆண்டோடு செய்த நன்மைகளுக்காக ஆண்டோட அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டோடே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டோடே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஆண்டோடே கர்த்தாவே கடைத்தடையற்ற பரிசுத்தவானாய் என்னை நிலைநிறுத்த என்னில் இருக்கிற எல்லா பாவங்களையும் கர்த்தர் நீக்கி என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம கேட்போமா. முதல் நாள் காலையில் ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இருட்டோடு எழுந்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்புவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையாய் எங்களை கண்ணின்மணியை போல பாதுகாத்திடே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹalleluya ஓ ரபஷ்யந்தன ஹந்தன ரிக்க பலகரதரலங்கரமா ஹalleluya 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 தகப்பனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 அநாதி தேவனும் அடைக்கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே அநாதி தேவனும் அடைக்கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனும் அடைக்கலமே அவன் நித்திய புயங்களும் நாதா பாடுவோம் அநாதி தேவனும் அடைக்கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன் இவனாந்திரத்தில் நயங்க
கண்களை மூடி ஆண்டவர் பரிசுத்தம் முடிந்தால் நம்ம எழுந்து நின்று ஆண்டோட நம்ம ஒன்று சேர்ந்து ஆராதிக்கலாம். ஹalleluya. நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். இந்த முதல் நாள் காலையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆமென் சுத்தம் அவருடைய துதித்து பாட வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசும்படியாய் அவர் வாக்குத்தத்தம் செய்து அதன்படியாய் நம்மை நடத்தும்படியாக ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டோட நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணும். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டோடு ஸ்தோத்திரம் பண்ணும். ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. மனதார ஆண்டவரே அப்படியே வாய்களை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கிருபையே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் மகிமையே உமக்கு ஸ்தோத்திரம். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த மாதத்திற்கு உண்டான எல்லா கிருபைகளும் கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் ஓடு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஓடு நிமிடமும்
ஆண்டவரே. ஆராதனை 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 அன்பு இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பு இயேசு ராஜனே, அன்பு இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. உமக்குகந்த தூய பலியா, உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை கொடுப்பேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை கொடுப்பேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 கரங்களை உயர்த்தி ஆண்டோட வாழ்த்துமா. ஆராதனை 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 அன்பு இயேசு ராஜனுக்கே. ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஆவியான தேவனே, தேவனுக்கே. அன்பு இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. நன்றி அப்பா, உங்களுடைய கருத்தில் நாங்கள் தாழ்த்தி கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படும். உடைய வார்த்தை நாங்கள் கேட்கும்படி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்காக செவிகளை பிடித்து சேதனம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் இருதயத்தை என் தேவன் கர்த்தாவே, இந்த வேளை நம்முடைய வசனத்தை கேட்பதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தரிமையான புதிய மாதத்தில் ஏப்ரல் மாதம் 1 தேதி நாம் தேவனுடைய வீட்டில் கூடி வந்து ஆராதனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நடத்தி கொடுக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கடந்த 4 மாதமாக 3 மாதமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வந்தார், நம்மை தாங்கி வந்தார், நம்ம சுமந்து வந்தார். நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்து நம்மை நேசித்து அன்பு கூர்ந்து நமக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு கர்த்தர் கிருபையாக என்ன செய்ய நடத்தி கொண்டு வந்தார். இந்த புதிய மாதத்திலே நாம் அவரை நோக்கி என்ன செய்ய பார்க்கிறோம். இந்த அருமையான புதிய நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வார்த்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டு. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வார்த்தை நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளிலே தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் பெரிய காத்து செய்வார். அவருடைய வார்த்தை ஒன்று கூட அது பிசகி போவது கிடையாது. இப்பொழுது நம்ம வாசிக்கப்பட்ட வேத வசனத்தை வாசி சொல்லப்பட்டிருக்கிறது. நெடுங்காலமாய் காத்திருப்பது
இருதயத்தை என்ன செய்யுமா, இளைக்க பண்ணுமா. எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம காத்திருந்து காலங்கள் என்ன செய்யுதா, ஓடிட்டே தான் இருக்குது. நம்ம காரியம் ஒன்று கூட என்ன செய்யலையா, நிறைவேறவே இல்லை. நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம் அதிகமாய் துவண்டு போகுது, சோர்ந்து போகிறோம். என்ன வாழ்க்கைன்னு சொல்லி நாம் கசந்து போகிறோம், முறுமுறுக்கிறோம். ஆண்டவரை பார்த்து நம்ம கேள்வி கேட்குறோம். ஆனாலும் நம்முடைய உள்ளத்தினுடைய விருப்பமெல்லாம் நிறைவேற முடியாதபடிக்கு நம்ம தவிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று கூட என்ன செய்யாதா, மாறி போகாது. நிச்சயமாகவே என்ன செய்யும், அது நடக்கும். என்னுடைய வியாதி எப்போ மாறும், என் பிரச்சனை எப்போ என்னை விட்டு நீங்கும், எனக்கு இருக்கிற சஞ்சலமெல்லாம் எப்போ என்ன செய்யுமா, என்னை விட்டு கடந்து போகும், என் வாழ்க்கை இப்படியே தான் கடந்து போகுமா, என் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகாதா, ஏன் இந்த உலகத்தில் ஆண்டவனை உண்டாக்கினார், எவ்வளவு துன்பங்களை நான் அனுபவிக்கிறேனே, ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், சீக்கிரமாக என்னுடைய வேண்டுதலுக்கு பதில் தர வேணுமே, என்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கண்டிப்பாக கேட்க வேணும், என் வாழ்க்கை என்ன செய்யணுமா, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாற வேணும், நான் அவருக்காக நான் ஜீவிக்க வேணும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நான் அவருக்குள்ளாக நிலைத்து நின்றிருப்பேன். நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார், என்னை மாற்றுவார். அவருடைய வார்த்தை ஒன்று கூட என்ன செய்யாது, மாறி போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை என்ன செய்யாதா, அது வீண் போகன்னு சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தனிமையான நல்ல வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். எவ்வளோ நெடுகாலமாய் காத்திருப்பது இருதயத்தை என்ன செய்யுதா, இளைத்து போகுது. நம்ம சோர்ந்து போகிறோம். நம்முடைய காரியமெல்லாம் தோல்வி ஆகுது. நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, சுகம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, பலன் இல்லை. எல்லாம் என்ன செய்யுது, அப்படியே மடங்கடிக்கப்பட்டதான ஒரு நிலைமையில் காணப்படுகிறோம். ஆகவே இன்றைக்கு தேவன் இது எல்லாவற்றையும் செய்வார், மாற்றி அமைத்து உன் வாழ்க்கையில் சுபிட்சத்தை உண்டாக்குவார், நன்மையை கொண்டு வருவார், ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஆகவே அவருடைய வார்த்தையில் மட்டும் என்ன செய்வார், நாம் நிலைத்து நிற்கும் பொழுது தேவன் பெரிய காத்து செய்வார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை என்ன செய்யும், இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவபட்சம் போல இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அந்தரங்கத்தில் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் மெய்யாகவே கர்த்தர் செய்வாரா, அவர் பலன் கொண்டு வர அவரால் முடியும். ஆகவே நமக்கென்று குறித்து வைத்திருக்கிற, நமக்கென்று வைத்திருக்கிற நேரங்களையும் காலங்களையும் நிச்சயமாகவே என்ன செய்வார், நிறைவேற்றுவார். எவ்வளவோ காலம் ஓடிடுச்சு, இனி என்ன செய்ய போகிறேன், கடைசி நாட்களில் வந்துட்டேன். ஆகவே இனி என்னுடைய வாழ்க்கை எப்போ நடக்கும், என் வாழ்க்கை எப்போ மாறும்னு சொல்லி பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான தேவைகள், பலவிதமான சூழ்நிலை மத்தியில் போய் கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கை ஒரு புலம்பலாய் காணப்படுகிறது, என் வாழ்க்கை ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்காய் காணப்படுகிறது, என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை. ஆகவே எப்பொழுது எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குன்னு சொல்லி என்னுடைய உள்ளமானது மிகவும் என்ன செய்யுது, அதிகமாக வாஞ்சிக்குது, அதிகமாக என்ன செய்யுதா, கர்த்தரை நோக்கி பற்றி கொண்டு இருக்கின்றன. ஆனால் இந்த நாளிலே தேவன் எல்லா துயரத்திலிருந்து உனக்கு விடுதலை தருவார். உள்ளத்தில் இல்லத்தில் சமாதானத்தை கர்த்தர் தருவார். உன் வாழ்க்கை நிம்மதி என்ன செய்ய கர்த்தர் கொண்டு வருவார். எங்கெல்லாம் நம்ம சொல்லடினாலே கல்லடினாலே அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறோமோ அங்கிருந்தெல்லாம் கர்த்தர் செய்வார், நம்ம தூக்கி எடுப்பார். இன்றைக்கு என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், பயப்பட வேண்டாம். அருமையான எஸ்தர் ராஜாத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இப்படி அவயத்தில் வாசிக்கிறோம், சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? ராஜ்யத்தின் பாதி மட்டும் வேணுமா சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை, என்னுடைய குலம் காக்கப்பட வேணும், என் ஜனம் என்ன செய்யணுமா, மீட்கப்பட வேண்டும் சொல்லி, நான் செத்தாலும் சாயிரன்னு சொல்லி அவள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவள் ஜெபிக்கிறாள். ராஜாவுடைய சட்டத்தை மீறி அவள் ஜெபிக்கும் பொழுது அவருடைய சிறையிருப்பெல்லாம் மாறுகிறது, வேண்டுதல் கேட்கப்படுகிறது, ஜெபத்துக்கு பதில் வருகிறது, பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறது. அதே காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்வாரா? கண்டிப்பாக செய்வார். ஆகவே இந்த நாட்களிலும் கூட பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிறது அது வீணாக போகாது. ஒவ்வொரு இமைப்பொழுதும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே அந்த காரியத்தை செய்வார், நமக்கு வாய்க்க பண்ண அவரால் முடியும். ஆகவே அழிந்து போகிற மக்களுக்காக திறப்பில் நின்று ஜெபித்ததான எஸ்தரை போல இந்த நாட்களில் நீங்களும் நானுமாய் அழிந்து போகிற மக்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அமைத்து அனுகூலமான கதவை கர்த்தர் திறப்பார். நம்முடைய வேண்டுதல் கண்டிப்பாக கேட்கும். ஆகவே தேசத்தை நம்ம சொந்தமாக்கி கொள்ள முடியும், தேசத்தை நம்ம சுதந்திரத்தை கொள்ள முடியும். ஆகவே எத்தனையோ இடங்களில் பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார்.
நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாக கர்த்தர் கேட்பார். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லி வசனத்தின்படியாக நாம் விரும்புகிற காரியம், நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் கேட்டு பதில் கொடுத்து அவர் பெரிய காரியத்தை செய்வார். நம்முடைய ஆண்டவர் எப்போ நல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய ஜெபத்தை புறக்கணிக்காதவர், அலட்சியம் பண்ணாதவர், உதாசீனப்படுத்தாதவர், நம்மோடு கூட இருந்து நம்ம ஜெபத்துக்கு என்ன செய்வாரா? அவர் பெரிய காரியத்தை செய்வார். எஸ்தர் ராஜாத்துக்கு இறங்கினதான கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? இறங்கி இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் ஜெயத்தை என்ன செய்வார்? கட்டளையிடுவார். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நீங்கள் சென்று எல்லா கோணலானவை சேவை பண்ணுங்கப்பா, எல்லா பள்ளங்களை நிரப்பப்படட்டும், இந்த நாளுக்கு உண்டான சகல நன்மையும் ஆசீர்வாதமும் என்ன செய்யும்? உம்முடைய கருத்து எங்களுக்கு கிடைக்கட்டும். நீங்கள் தான்ப்பா எங்களை என்ன செய்யணும்? ஆளுகை செய்ய வேணும், நீங்கள் தான் நடத்தி கொண்டு வர வேணும். கடந்த 3 மாதமாக நடத்தி வந்தவர் இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு என்ன செய்யுங்க? ஆசீர்வாதம் தாங்க. எதையெல்லாம் நாங்கள் இழந்து தவிக்கிறோமோ, எங்களுடைய ஆத்மா வாடுகிறதோ, எங்களுடைய ஆத்மா கலங்குகிறதோ, அதனால் இந்த புதிய மாதத்தில் எல்லா ஊற்றுக்கண்கள் திறக்கப்படட்டும், எல்லா கதவு திறக்கப்படட்டும், எல்லா பாதை எங்களுக்கு திறந்து விடுங்க. எங்களுக்கு முன்பாக நீங்கள் போங்க, சத்துருடைய கிரியெல்லாம் சங்காரமாக்குங்க, பகைவரெல்லாம் ஓடி போகட்டும். எங்கள் பட்சத்தில் இருந்து கர்த்தர் எங்களுக்காக என்ன செய்யுங்க? வழக்காடுங்க. எங்கள் காரியத்தெல்லாம் நீங்கள் பொறுப்படுத்தி எங்களுக்கு நேர்த்தியாக நடத்தி கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரா? நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவவிருட்சம் போல இருக்குன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சிறியவனாக இருந்த அருமையான சாலமோன், ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஏராளமான ஜனங்கள் இருக்கும் பொழுது இத்தனை ஜனங்களை நடத்துவதற்கு என்ன செய்ய சொல்லி அங்கலாய்த்து கொண்டதானே அருமையான சாலமோன் சிறுவனாக இருக்கும் பொழுது அப்படியாக கேட்குறாரு. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன செய்தாரா? ஆண்டவருடைய ஞானத்தை சாலமோன் கொடுத்து, ஆகவே அத்தனை ஜனங்களை நடத்தக்கூடியதான விசேஷத்தை கிருபினால நிரப்பி அப்படி என்ன செய்தார்? ஆளுகை செய்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் கேட்டதான ஞானமும் கேளாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்து கனப்படுத்தி உயர்த்தினார். ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கேட்ட ஞானமும் கேட்ட ஆசீர்வாதமும் கேட்ட பொருள்களும் எதுவாக இருந்தாலும் அதை பார்க்க என்ன செய்வாரா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த புதிய மாதத்தை என்ன செய்வாரா? நன்மையினாலே உன்னை முடிசூட்ட அவரால் முடியும். ஆகவே ஒருவேளை என்ன செய்யலாம்? வியாதியோடு இருக்கலாம், உனக்கு விடுதலை ஆகும். வீடு வாசல் இல்லாமல் இருக்கலாம், கர்த்தர் தருவார். வேலையெல்லாம் இருக்கலாம், வேலையை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆகவே நல்ல சம்பளத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த புதிய மாதத்தில் உன்னுடைய பெருமூச்சுக்கு நிச்சயமாகவே விடுதலை உண்டு. உன் ஏக்கத்துக்கு கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த ஏக்கத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார், அந்த தாகத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கடந்த 3 மாதமாக எத்தனையோ வறட்சியின் பாதையில், நெருக்கத்தின் பாதையில் பலவிதமாய் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்ம கடந்து வந்த போதிலும் இந்த புதிய மாதத்தில் எல்லா நீரூற்றுக்களை திறந்து என்ன செய்வாரா? அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே இம்மைக்கு உண்டான வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் என்ன செய்ய கர்த்தர் வளர்ந்து பெருக, நீ விருத்தி அடைய, சுகமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். ஆகவே நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை எந்த மனிதனும் என்ன செய்ய முடியாதா? திருடிட்டு போக முடியாது. ஆகவே எந்த பொல்லாதவன் என்ன செய்ய முடியாது? கொள்ளை கொண்டு போக முடியாது. ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உனக்கு ஜெயத்தை கட்டிடுவார். நீ நன்மையை காண்பாய், நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுவாய், உன் விருப்பமெல்லாம் நிறைவேறும். ஆகவே விட்ட கண்ணீரும் பட்ட பாடும் அலைஞ்ச அலைச்சலுக்கு தக்க பலனை இந்த புதிய மாதத்தை கொடுத்து நீ சுகமாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் என்ன செய்யுமா? செயல்படும், நிறைவேறும். அதை விசுவாசிக்க வேணும், அதை நம்ப வேணும். விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆக விசுவாசித்தால் ஒரு நன்மை குறைவில்லாதவன் என்ன செய்வார்? கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். தேவனுடைய மகிமையை நீ என்ன செய்வாய்?
காண்பாய். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்தும், உன்னை உயிர்ப்பிக்கும், உன்னை இருக்கிற நிலைமையிலிருந்து உன்னை தூக்கி என்ன செய்யுமா நிலை நிறுத்தும். அவர் உன்னோடு கூட இருக்கிறார், பயப்பட வேண்டாம். ஆகவே தான் கர்த்தருடைய வேதத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு ஒருவன் என்ன செய்ய மாட்டான், எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகவே உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன கர்த்தர் என்ன செய்வாரா, நடத்துவார். இந்த புதிய மாதம் வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு நீ பெருகுவாய். உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை என்ன செய்யுமா, இளைக்க பண்ணும். நீ விரும்பினது வரும்போதோ அது ஜீவவிருட்சம் போல் இருக்கும். அவன் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இழுதராத மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யுமா, அப்படியே அது வாய்க்கும். ஆகவே கர்த்தரை தேடுற இருதயம் அது வாழும். நீ கர்த்தருக்குள்ளாக இருக்கும் பொழுது உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உனக்கு ஜெயக்கொடி நாட்டுவார். ஆகவே யெகோவா நிசி உன்னோடு கூட செய்வாரா, உனக்கு ஜெயத்தை கட்டிட்டு வந்து புதிய மாதத்தில் எல்லா வழியும் திறக்கப்படட்டும். மனிதன் கதவை அடைக்கலாம், சத்துரு என்ன செய்வார், நம்முடைய வாழ்க்கையை மூடலாம். ஆனால் கர்த்தரோ நமக்கென்று விசேஷித்த என்ன செய்வாரா, துறவு உண்டாக்கி வச்சிருக்கிறார், விசேஷித்த வாய்க்காலை உண்டாக்கி வச்சிருக்கிறார். காற்றை காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், பள்ளத்தாக்கு எங்கே என்ன செய்யுமா, தண்ணீரால் அது நிரம்பப்படும். ஆகவே நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் மேலே நினைத்திருக்கிற நினைவையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அவர் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு சொல்லி பார்க்கிறோம். இந்த புதிய மாதம் அளவிட முடியாத நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டி என்ன செய்வார், கர்த்தர் உயர்த்துவார். ஆகவே உன்னோடு கூட இருக்கிறார், பயப்பட வேண்டாம். இந்த புதிய மாதம் நான் எப்படி நடத்துவேன், என்ன செய்வேன்னு சொல்லி நாம் கலங்க வேண்டாம். வேதம் சொல்லிக்கிறது, யோவான் 14:1 வாசிக்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாய் சொல்லி பார்க்கிறோம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த புதிய மாதத்தில் கடந்து போன 3 மாதமாய் நாம் அனுபவிக்க முடியாத ஆசீர்வாதங்களை இந்த புதிய மாதத்தை தந்து என்ன செய்வாரா, நம்மை ஆசீர்வதிப்பார். தண்ணீரை கடக்கும்போது உன்மேலே புரளுவதில்லை, ஆறுகளை கடக்கும் பொழுது நீ மூழ்கி போவதில்லை, அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேலே என்ன செய்யாதா, பற்றாது சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எத்தனையோ சோதனையை கடந்து வந்திருக்கலாம், எத்தனையோ வேதனை கடந்து வந்திருக்கலாம், எவ்வளவோ கண்ணீரின் பள்ளத்தாக்கில் வந்திருக்கலாம். உன் வாழ்க்கை வராந்தரமாய் காணப்படும். உன் வாழ்க்கை என்ன, ஆகவே இந்த நாட்களில் உன் வாழ்க்கையானது வெறுமையான நிலைமையாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து ஆசீர்வாதம் மழை உண்மையால் என்ன செய்யும், பெய்யும். இந்த புதிய மாதத்தில் நீ அதை காண்பாய். அந்நிய கண்களில் உன்னுடைய கண்ணை அது காணும். ஆகவே இந்த வார்த்தையை விசுவாசி, இந்த வார்த்தையை நம்பு, இந்த வார்த்தையை சொந்தமாக்கிக்கொள், இந்த வார்த்தையை சுதந்திரத்துக்கொள். இந்த வசனத்துக்குள்ளாக நீ நிலைத்திருப்பாய் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் சொல்லி அதை அனுபவிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரா, உனக்கு எல்லா காரியத்தையும் ஜெயமாக அவர் நடத்தி கொடுப்பார். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ அது கர்த்தரால் வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவபட்சம் போல இருக்குமா. ஆகவே இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் செய்வார், உன்னை அற்புதமாக நடத்தி வருவார். நீ வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பால் தோட்டத்தை போல கர்த்தரை மாற்றுவார். ஆகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், பயப்படாதே. நீ உலகத்தை ஜெயிக்க முடியும், உலகத்தில் வருகிற பிரச்சனையில் ஜெயிக்க முடியும். ஆகவே உன்னை மேற்கொள்வதற்கு எத்தனையோ காரியங்கள் கடந்து வந்தாலும் கர்த்தர் உன்னோடு கொண்டிருந்து உனக்கு ஜெயத்தை தருவார். ஆகவே பயப்பட வேண்டாம். நான் ஜெபம் பண்ணுவோமா, நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீங்கள் என்னோடு கூட பேசுனதுக்காக நன்றின்னு சொல்லி நம்ம அவரை நோக்கி நம்ம பார்த்து என்ன செய்வோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்களில் இந்த புதிய மாதத்தில் நடக்க இருக்கிறதான எலெக்ஷன் என்ன செய்யணுமா, கர்த்தர் தாமே அவர் இருதயத்துக்கு ஏற்றதான நல்ல தலைவனை கொடுத்து தேசத்து குடிமக்கள் எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் இருக்கும்படியாக அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆகவே வெளி மாநிலங்களில் நடக்கிறதான யுத்தங்களுக்காக அந்த யுத்தத்தை எல்லாம் கர்த்தர் ஓய பண்ணி சமாதானத்தை உண்டாக்கும்படியாக, ராஜாக்கள் அதிகாரிகளுக்குள்ளாக ஒரு மனிதன் ஆவி தரும்படியாக, தேசமானது சமாதானத்தை பெற்று சந்தோஷத்தை பெற்று சுகமாக இருக்கும்படியாய் என்ன செய்யணும், அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர், நம்ம சோத்தரிக்கிறையா, நன்மைகளில் நாயகனாக நம்ம துதிக்கிறப்பா. கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறேன், உண்மை நன்றியோ நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தீர் ஐயா. கர்த்தாவே, நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவவிருட்சம் போல இருக்குன்னு சொன்னீர் ஐயா. இந்த வாழ்க்கையின் பயணத்தில் எவ்வளவோ புயல் காற்றுகள், கொந்தளிப்பான காற்றுகள், கடும் காற்றுகள் எல்லாம் வீசின போதிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து தென்றல் காற்றாக
ஒவ்வொரு நாளும் அற்புதமாக நடத்தி வரும் மேலான கிருபைக்காக சோத்திருக்கிறையா. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையுடைய தேவைக்காக எத்தனையோ நாங்கள் ஏங்கி தவித்து தத்தளித்து கலங்கி ஆண்டவரே அழுது கொண்டிருப்பதை கர்த்தர் பார்க்கிறீர். இன்றைக்கு எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து இழந்து போன சகல நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் சுகமும் பலனும் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்து கனப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாசத்தில் ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆண்டவரே திருச்சபை ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்த பட்டண கர்த்தாவை ஆசீர்வதிக்கப்படும் ஜெபிக்கிறோம். இயேசுவே இன்னைக்கு பெரிய காத்து செய்யுங்க ஐயா. ஆமாண்டவர் நாம மட்டுமே மைப்படுவதாக. ஆண்டவரே துதிக்கிறையா, நெடுங்காலமாக காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். ஓ விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொன்னீங்கல்லவா. இந்த புதிய மாசத்தில் நாங்கள் விரும்புகிற காரியத்தை எங்களுக்கு தந்து எங்களை சந்தோஷப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தலைமையில தங்கு, சஞ்சலமும் தைப்பு ஓடிப்போன்னு சொன்னீங்களவா. ஓ ரிபாபா ஷபாபாபாபாபாபா, உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் துக்கத்தையில் சந்தோஷமாக மாற்றுவீராக. கண்ணீரெல்லாம் ஆண்டவரே துதிக்கிறையா, ஆண்டவர் களிப்பாக மாற்றும்படி ஜெபிக்கிறோம். மாறாவெல்லாம் மதுரமாக மாற்றும்படி ஜெபிக்கிறையா. இழந்து போன எல்லா நன்மையும் திரும்ப எங்களுக்கு தந்து கட்டப்பட தேவன் தாம கிருபை செய்வீராக. இஸ்ரவேலின் கண்ணியே கட்டுவிப்பேன், மறுபடியும் நீ கட்டப்படுவ சொல்லி வசனத்தின்படி இந்த புதிய மாசத்தில் கத்தாம துதிக்கிற ஆண்டவரே, எல்லா நன்மையும் எல்லா ஒத்தாசையும் எல்லா ஆசீர்வாதங்களும் உம்மிடத்திலிருந்தே எங்களுக்கு கிடைப்பதாக நாங்கள் அப்படியே பெற்று அனுபவிக்கிறோம் ஐயா. விசேஷமாக ஆண்டவர் நடக்க இருக்கிறதான எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் இதயத்துக்கு ஏற்றதான நல்ல மனிதனை கொடுத்து தேசத்தினுடைய எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நன்மையாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. கர்த்தர் கொடுத்து கனப்படுத்துவீராக. ஆண்டவரே நீ எவ்வளவு நல்லவராய் இருக்கிறப்பா, சோத்திருக்கிறோம். தேசம் முழுவதுமாய் நல்ல ஆட்சிக்காக நல்ல தலைவனுக்காக இரவு பகலாக ஜெபித்து கொண்டு வருகிறாங்க. அத்தனை ஜபங்களும் வீணா போகாதபடி எல்லா காரியத்துக்கு வாய்க்க பண்ணும்படியான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசங்களில் நடக்கிறதான யுத்தமெல்லாம் ஆண்டவரே முடிவடையும்படியாக தேசத்துக்குள்ளாக ஒரு மனிதன் ஆவி தாங்க, ஒற்றுமை தாங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். உங்கள் நாமத்துக்கே மகிமை உண்டாட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி ஆண்டவரே தங்கள் பொல்லாத வழி விட்டு திரும்பினால் கர்த்தாவே தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் சொன்னதான கர்த்தரையா. தேசத்துக்கு கர்த்தாவே துதிக்க சேமத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பிரசன்ன வழியில் நடத்திட்டும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மாதம் நடக்கிறதான ஊழியங்களை ஆசீர்வதியும், விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதி, எல்லைகளை பெரிதாக்கும், புதிய புதிய ஆத்மாக்களை கற்று கொண்டு வாங்க. அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், அடையாளம் நடக்கட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும், சரீரப்பட மாறட்டும், கர்த்தர் எழுந்துள்ளும், சத்துருக்கள் விழுந்து போகட்டும். ஆண்டவர் கர்த்தர் பெரிய காத்து செய்யுங்க. ஆண்டவர் ஜெயமோ கர்த்தரால் வரட்டும், நன்மை கிருபை தொடரட்டும், எல்லா வழியும் திறக்கப்படட்டும் ஐயா. அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். ஆண்டவரே துதிக்கிறையா, அதிசயமாக நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகும் சொன்னதுக்காக நன்றி அப்பா. இந்த புதிய மாசத்தை நீங்கள் ஆண்டவரே துதிக்கிறோம். இரட்டிப்பாய் ஆசீர்வாதத்தை உயர்த்துவீராக. கிருபை பெருகட்டும். அப்படியே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியால் உண்டான அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவானோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.